கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் எனக்கு பேசிக்கிட்டு இருக்குது நான் வான்ட்டு சேனலை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப நேரம் இல்லை, டக்குன்னு முடிச்சுக்குவேன். ஸோ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேனலுடைய பேர். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்டுங்கிற பேர் வந்து சேனலுக்கு ரொம்ப ஆப்டாகவும் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ஸ்பெல்லிங் தான் வேறு வேறையாக இருக்குது, ஆனால் அதே பேரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல் யூடியூப்லேயே இருக்குது அப்படின்னு. இப்படி இருந்தால் நம்ம சேனலை தேடுறப்போ நிறைய பேரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து ஃபேமஸாக இல்லைனாலும் கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனதுனால நான் நிறைய தடவை சேனலோடைய பேரை மாற்றிடலான்னு அப்பப்போ யோசிப்பேன். ஆனால் எனக்கு இதை விட அவ்வளோ கேட்சியான வேர்ட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ 1 இயரை கடந்துட்டோம், இதுக்கப்புறம் இதை மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதே பேரில் இன்னும் நிறைய சேனல்ஸ் கூட அதுக்கப்புறமா வரலாம். ஆனால் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் பேர் மாற்றப்படாது, இதே பேர் தான் கண்டினியூஸாக இருக்குங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்போ 4-5 சேனல் வருது, அதில் என் சேனல் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியலைன்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுடைய லோகோ வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பழைய மைக்கோட சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து சேனலுடைய லோகோ. சரி, சேனலுடைய லோகோவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற 4-5 சேனல் இருக்குல்ல, சும்மா சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் அதோடைய பேஜை மட்டும் பாருங்கள். அதில் எந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் கம்மியாக இருக்கோ அதுதான் நம்மளுது. என்னடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, ஃபேக்டாக தானே. பட் இருந்தாலும் ஒரு 4 பேர் கேட்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறத வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லாமல் எனக்கு இப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடணுங்கிற ஆசை, அதுக்காக நான் போடுறேன். அதே மாதிரி கேட்குற உங்களுக்கும் வந்து இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 5 நிமிஷத்தையும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்ல. அப்படி யோசிக்கிறப்போ இதை கேட்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னாவே அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். வழக்கமாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி தேவையில்லாமல் கொஞ்சம் நேரம் பேசிட்டு எண்டில் கிரிஞ்ச பேசுவேன். ஆனால் இந்த வாட்டி ஸ்டார்டிங்லேயே பேசிட்டேன், ஏன்னு தெரில. சரி, ஓகே. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பேரலாக ஃபஸ்ட்டு யூடியூப், ஸ்பாட்டிஃபைன்னு 2த்துலேயுமே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறனோ அதை அப்படியே பேரலாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்படி வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பில் மட்டும்தான் வரும். பழைய வியூவர்ஸ் யாராவது ஸ்பாட்டிஃபைல என்ன ரெகுலராக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதில் வராது. இப்போ கேட்டிருக்கவங்க அங்கேயும் போயிட்டு அந்த எபிசோட்ஸ்லாம் ஒரு தடவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து முடிஞ்சால் அதோடைய லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டை தான் ஆரம்பிக்கணும். என்னால் வீடியோலாம் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ண முடியாது. கஷ்டப்பட்டுன்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் இருக்குது. அதை பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அது பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியாக இல்லை. நமக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸபிளாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆடியோ பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பண்ணேன். ஆனால் யூடியூப் தான் எல்லாருக்குமே ஆக்சஸாக இருக்குங்கிறப்போ வேறு வழியே இல்லாமல் சரி யூடியூப்பை எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். பட்டு நான் நினச்சதோடவே நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு யூடியூப்லேயும் வந்தது. அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் அப்படியே யூடியூப்லேயே கண்டினியூ பண்ணிக்கலான் இருக்கேன். அவ்வளோதான். ஓகே, பர்சனலாக சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு தெலுங்கு டப்டு படங்க ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன். அந்த படத்துக்கு வந்து தமிழில் பேர் ஜனகா அண்ணல்னு இருந்துச்சு, தெலுங்கில் வந்து ஜனகா ஐத்தே கணக்கான்னு இருந்துச்சு. நீங்கள் தமிழில் பார்ப்பீங்களா தெலுங்கில் பார்ப்பீங்களான்னு தெரியல, ஆனால் டைம் இருந்தால் அந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான். தமிழ் டப்டுலேயே யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒன்லைனே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ், கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளேவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நம்ம சேனலில் வந்து இது எப்படியாவது வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இன்றைக்கி இங்கே கிளம்பி வந்திருக்கேன். படத்துடைய ஒன்லைன் வந்து என்னென்னா, ஹீரோவுடைய பேச்சை கேட்காம ஹீரோவுடைய அப்பா வந்து எடுக்கிற ஒரு டிசிஷன், அதனால் ஹீரோவுக்கு வந்து அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவார். அது எந்த அளவுக்கு அவர் அது டெய்லி நினச்சி ரிக்ரெட் பண்ணுறாருனா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான அப்பாவாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபும் அதுக்கு ஓகேன்னு ஒத்துப்பாங்க.
குழந்த வேணான்னு முடிவு பண்ணுறப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கள்ல. அது வந்து இங்கே பேர் சொல்லாமான்னு தெரில. ஏன்னா யூடியூப் எதுக்கு எப்போ கிளைம் அடிப்பானும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பேர்லாம் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்த வேணாம் ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறப்போ ஆக்சிடென்டலாக அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகுறதுங்கிறது கூட நார்மல் தான். ஆனால் அதுக்கு வந்து இந்த படத்தில் சொன்ன வேறு ஒரு ஐடியா இருக்குல்ல. என்னென்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து உமனை ப்ளேம் பண்ணிடுவோம். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒன்று அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லுவோம், இல்லைனா அவங்க வளர்க்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைய பெற்றுப்போம். மேக்ஸிமம் இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த ப்ராடக்ட்டு கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டு நான் அது யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ₹1,00,000 கிளைம் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருப்பார். இந்த கதை கேட்குறதுக்கே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போனது தான். கேஸ் போட்டு உள்ளே போனவர் இவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது தான் இந்த ஃபுல் கதையே. ஆக்சுவலாக ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு. ஆனால் அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே காமிக்கலாக கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக அது எமோஷ்னலாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த எமோஷனும் நமக்கு வந்து கரெக்டாக கன்வே ஆகிருக்கும். சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம்னா அதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நிறைய தெலுங்கு டப்டு படத்தில் இந்த ஆக்டர்ஸில் மேபி இதில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி இதில் ஹீரோயின் அதுக்கப்புறமா இதில் வந்து நிறைய மெயின் லீடான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஒருவேளை தெலுங்கில் அவங்க ரெகுலராக நடிக்கிற ஆக்டர்ஸாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி நான் புதுசாக பார்த்துருந்தாலுமே கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய மூவி ரிவ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதும் எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கான கண்டென்ட்ஸே வந்து இன்னும் ஒரு 10-15 எபிசோடு போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைஃப் ஸ்டோரி பாட்காஸ்ட்டில் வந்து நான் பர்சனலாக கோ த்ரூ பண்ண சில விஷயங்களெல்லாம் வந்து பேசி ஒன்று அப்லோட் பண்ணுவேன்ல, அது வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று கிடைக்க போகுது. அண்ட் ரொம்ப நாளாக ஒரு எபிசோடுக்கு வந்து பார்ட் 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுவும் தள்ளி போயிட்டே இருக்குது. முடிஞ்ச அந்த கண்டென்ட்டுக்கு நடுவில் நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஒரு உண்மையை சொல்லணும், ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா எனக்கே தெரியாமல் நான் அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. என்னென்னா கார்ட்டூன்ஸை பற்றி ஒரு எபிசோடு வந்து பேசி லாஸ்ட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறப்போ அதில் கடைசியில் இருந்த ஒரு பிட்டு மட்டும் அப்படியே கட் ஆகிடுச்சு. சரி அதை வந்து அப்லோட் பண்ணி ஆகணுமே, சேர்த்து தான் அப்லோட் பண்ணோங்கிறப்போ மறுபடியும் முதல்லேருந்து உட்காந்து எடிட் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்னா அதை மட்டும் ஷார்ட்ஸில் போட்டுருவோன்னு போட்டு ஹேஷ்டேக் வந்து கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணிட்டேன். கார்ட்டூன் ரிலேட்டடாக போடுற கண்டென்ட்டுக்கு தான் வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் போட்ட ஹேஷ்டேக்குக்கும் அந்த ஷார்ட்ஸில் பேசின கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஒரு வேளை இது ஸ்கேமில் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு தாட்டு. அதனால் தப்பாக ரைட்டானலாம் தெரியல. ஒரு வேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அறியாப்பில் தெரியாமல் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.